to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. தேனி தொகுதி அதிமுக வேட்பாளர் வி டி நாராயணசுவாமியை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டுள்ளார். நேரலையில் பார்க்கலாம். மகளிர் கொடுத்தோம், ஒரு வாகனம் வாங்குறதுக்கு 25,000, அதையும் ரத்து. எல்லாத்துக்கும் மேல லேப்டாப் நம்முடைய குழந்தை கேக்குது, நம்ம எங்களுடைய மாணவி கேட்கிறாங்க, நம்முடைய பிள்ளைகள் கேக்குது. ஸ்டாலின் அவர்களே, இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது பெற்றெடுக்காத பிள்ளைகள் நம்ம பிள்ளைய அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி, உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி கொடுப்பதற்காக ஒரு மடிக்கணினி, ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய் போட்டு நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மாணவிகளுக்கு 52,30,000 பேர் கொடுத்தோம். 52,30,000 பேர் கொடுத்தோம். 7,300 கோடி அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இப்போ அந்த திட்டத்தையும் ரத்து பண்ண சாதனை படைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். நாங்க 2 குழந்தை கேக்குது பாரு, எங்களுக்கெல்லாம் லேப்டாப் இல்லைன்னு. மீண்டும் அம்மாவுடைய அரசு அமையும், லேப்டாப் கொடுக்கப்படும். நீங்க எல்லாமே இந்த 3 வருஷமா லேப்டாப் கொடுக்கல, மடிக்கணினி கொடுக்கல. நீ எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்ல வேணும், இந்த விடியா திமுக அரசுக்கு ஒரு நல்ல பாடத்தை இந்த தேர்தலில் புகட்ட வேண்டும். இந்த லேப்டாப் கிடைக்காத குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மாணவ செல்வங்கள், எங்களுடைய திட்டத்தை பறித்த திமுக அரசுக்கு ஒரு தகுந்த பாடத்தை புகட்டுகின்ற விதமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 லட்சத்துக்கு வாக்களித்து அவருடைய வேட்பாளரை டெபாசிட் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. நேற்று இன்னைக்கு காலையில போனோம், மதுரையில் நம்முடைய முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சரை அழைச்சிட்டு போனாங்க. அந்த மார்க்கெட்ல போய் பார்த்தோம். அங்க எல்லா தானியம் விற்கிறாங்க, எல்லா உணவுப் பொருள் விற்கும் போது நான் கேட்டேன். அந்த கடைக்காரரை கேட்கும் போது அவர் சொன்னார், 40% ஏறி போச்சுங்க, எல்லா பொருளும் 40% ஏறி போச்சுன்னு அவர் சொன்னார். எல்லா தொலைக்காட்சியிலும் அதை எடுத்தாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அத்தனை 40% ஏறி போச்சு. அரிசி கிலோவுக்கு 15 ரூபாய் ஏறி போச்சு. ஸ்டாலின் கேட்டா சொல்லுங்க பார்க்கலாம், தெரியுமான்னு. கொல்லுக்கும் எள்ளுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். அவர் காட்டுக்கு பார்க்கலாம், ஒரு 10 தானியத்தை எடுத்துட்டு போய் இது என்னென்ன பேரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 தானியத்தை எடுத்துட்டு போய் இது என்ன தானி, இது என்ன தானின்னு அவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நம்ம பத்தி சொல்றாரு, பச்சை பொய் பேசுற, பச்சை துண்டு பழனிசாமி பேசுறாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தான் பச்சை பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அதிமுக அரசு விவசாயிகளை காத்துக் கொண்டிருக்கிறது. விவசாயிகள் பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தது அதிமுக அரசு. விவசாய பம்பு செட்டுகளுக்கு மானியத்தில் பம்பு செட்டு வாங்கி கொடுத்தோம். ஏராளமான திட்டங்களை கொடுத்த விவசாயிகளுக்கு. அது மட்டும் இல்லாம விவசாய தொழிலாளிகளுக்கு கறவை மாடுகள் கொடுத்தோம், ஆடு கொடுத்தோம், கோழி கொடுத்தோம். எல்லாமே நிறுத்திட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, நம்ம கறவை மாடு கொடுக்கறது உனக்கு என்னையா கஷ்டம்? அது ஏழை விவசாய தொழிலாளி, பெண் தொழிலாளி கொடுக்கிறோம். ஆடு கொடுக்கிறோம், அதுல உனக்கு என்ன அரசியல் கால் பிடிச்சு? கடைசியில கோழி நான் கொடுத்தேன். நான் விவசாயி, இன்னைக்கு ஆடு வளர்த்துறோம், பசுமாடு வளர்த்துறோம், கோழி வளர்த்துறோம். இதெல்லாம் விவசாய உபதொழில். அது தெரிஞ்சா தானே அவருக்கு. ஒண்ணுமே தெரியாத பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். விவசாய தொழிலாளி பத்தி ஒன்னும் தெரியாது. தெரியல, கேட்டு தெரிஞ்சாவது அதை நடைமுறைப்படுத்தப்பா. அற்புதமான திட்டம் அம்மா கூட வந்தாங்க, அதையும் நிறுத்திட்டீங்க. நான் வந்து அமெரிக்கா போயிருந்தேன், பஃபலோ பால் பண்ணைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு நாளைக்கு ஒரே இடத்துல 1.25 லிட்டர் பால் அங்க கறவை மாட்டுறது கறக்குறாங்க. ஒரு கறவை மாடு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கறக்குது. ஒரு கறவை மாடு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கறக்குது. நம்முடைய தேனி மாவட்டத்தில் இன்றைக்கு விவசாய தொழிலாளி, விவசாயிகள் கறவை மாடுகள் வச்சு பால் கறந்து இன்றைக்கு கூட்டு சங்கத்துக்கு வழங்கி இன்றைக்கு ஒரு உப வருமானமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு
இந்த பஃபலோ அந்த கால்நடை பால் பண்ணையில் இருந்த மாதிரி நம்முடைய விவசாயிகளுக்கு இந்த இப்படிப்பட்ட பசுக்களை கொடுக்க வேண்டும் எண்ணி சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டு ரோட்ல 1000 கோடியில 1000 ஏக்கராவில் கால்நடை பூங்காவை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். இந்த ஆட்சியாளர் இந்த திட்டம் கட்டணம் கட்டி 2 வருஷம் ஆச்சு, திறக்க மாட்டாங்க. ஏங்க 1000 கோடிங்க, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. அந்த கால்நடை பூங்கால ஆராய்ச்சி நிலையம், அங்க அந்த பசுவை பஃபலோல அந்த கால்நடை அங்க பசு வளர்க்கிற இடத்துல அந்த கால்நடையும் நம்முடைய கால்நடை பசுக்களை இணைத்து ஒரு பசு உண்டாக்கி கலப்பின பசுக்களை உண்டாக்கி நம்முடைய விவசாயி கொடுக்கிறோம். தேனி தொகுதி அதிமுக வேட்பாளர் வீட்டி நாராயணசுவாமியை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். பரப்புரையின் போது திமுக ஆட்சி குறித்தும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்தும் பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். விவரமாக பின்னர் முழுமையாக பார்க்கலாம். Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.